2.21ல் ஆர்டர் ரேடிக்கண்டும் அப்புறம் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 3 ரூட் 108. இப்போது இந்த 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 2ஆல் பண்ணால் 54, 2ஆல் பண்ணால் 27, 3ஆல் பண்ணால் 9, திரும்ப 3, 3ஆல் பண்ணால் 1. அப்போ இந்த நம்பர் எப்படியா பிரிஞ்சுக்குது? 3 root 3 into root 3 into root 3 into root 2 into root 2 இல்லையா? இந்த மூணு பிரிச்சுக்கலாம். மூணு பிரிச்சிங்கன்னா 3 root 3 3 root 3 இன்ட்டு இங்கே 2 தான் ஆகுது இல்லையா? 2 root 2. அப்போது இந்த 3க்கு 1 எழுதலாம் இல்லையா? இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 நம்பராக பிரிஞ்சுக்குது. அப்போது 3:1. இதை நம்ம 1 எழுத முடியாது. அப்போது 3 root 4 தான் அது. அப்போது கோஎஃபிஷியன்ட் இது கோஎஃபிஷியன்ட்டு, இது ஆர்டரு, இது ரேடிக்கன். அடுத்த நம்பரு 3 root 1024 பவர் -2. சரிங்களா? இப்போ நம்ம -2னா கீழே எழுதிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. 3 root 1/1024 பவர் 2ன்னு எழுதிக்க வேண்டியது தான். மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்துட்டால் அதெல்லாம் வேண்டாம், மைனஸ் ஆகுது, ப்ளஸ் தான் வேணும், அவ்வளோதான் வேலை. இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுப்போம். 1024க்கு எடுத்தால் 2 512, 2 256, 2 128, 2 64, 2 32, 2 16, 2 8, 2 4, 2 2, 2 1. எத்தனை 3 இருக்குது பாருங்க, 1 தனியாக இருக்குது இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 1/3 ரூட்டு எத்தனை இருக்குது? 1 2 3 1 2 3 1 2 3. அப்போ 2 into 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 2 பவர் 2 இல்லையா? இதை 3 பிரிச்சுக்கலாம். 3 பிரிச்சிங்கன்னா 3 1/3 root 2 into 2 into 2 into 3 2 into 2 into 2 into 3 2 into 2 into 2 into 3 root 2. இது மட்டும் தனியாகுது, பவர் 2. இப்போ என்ன பண்ணலாம்? 3:1 இல்லையா? அப்போது 1/3க்கு 1 எடுத்துக்கலாம். 2 into 3 இருக்குது 2, இங்கேயும் 3 இருக்குது into 2 into 3 root 2 ஹோல் பவர் 2 இல்லையா? அது எல்லாத்துக்கும் 2 தான். இப்போ எப்படி எழுதலாம்? அதான் 1/8ன்னு எழுதலாமா? 2 2 4 4 2 8 ஸ்கொயரு, இது தனியாக எழுதிக்கலாம். 3 root 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? 3 root 2 ஸ்கொயருங்கிறதுக்கு ஃபார்முலா n x பவர் mங்கிறத n x பவர் mன்னு எழுதலாம். ஞாபகம் வச்சுங்க. இந்த தேர்டு ஃபார்முலாலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஞாபகம் வச்சுக்கிறது. அது ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. 2 ஃபார்முலா தான் மாற்றி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போது 1/64 இது இன்ட்டு 1/3 root 2 ஸ்கொயர் இல்லையா? அப்போ 1/64 இன்ட்டு 1/3 root 4. இதுதான் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா இப்படி இருக்குது, நான் இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ கோஎஃபிஷியன்ட் இது கோஎஃபிஷியன்ட்டு, இது ரேடிக்கனு, இது ஆர்டர். தேங்க்யூ.